அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்க போகும் பாடத்தலைப்பு திரிகூட ராசப்ப கவிராயர் இயற்றிய குற்றால குறவஞ்சி. குறவஞ்சி என்பது 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. பொதுவாக சிற்றிலக்கியம் என்பது குறவஞ்சி, பிள்ளைத்தமிழ், பரணி, உலா, தூது, கலம்பகம் என்றெல்லாம் பெயர் கொண்டு முடியும். இந்த சிற்றிலக்கியங்கள் 96 வகை என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. குற்றாலம் என்ற இடத்தின் பெயரால் தான் திருக்குற்றால குறவஞ்சி என்ற பெயரை இந்நூல் பெற்றுள்ளது. இந்த நூலின் ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர் ஆவார். இவர் பிறந்த இடம் எதுவென்றால் திருநெல்வேலி மாவட்டம் சேர்ந்த மேலகரம் என்பது. இந்த நூலில் 128 பாடல்கள் உள்ளன. குறவஞ்சி என அழைக்கப்பட காரணம் என்னவென்றால், பாட்டுடை தலைவன் உலாவர கண்ட தலைவி அத்தலைவன் மீது காதல் கொள்ள குறவர் குலத்தைச் சேர்ந்த பெண் ஒருத்தி தலைவிக்கு குறிக்கூற தலைவியானவள் பரிசில் கொடுத்து அக்குறத்தியை மகிழ்விக்கின்றாள். இதுவே குறவஞ்சி என பெயர் பெற காரணம். மேலும் குற்றாலம் என்னும் ஊரின் சிறப்பை புகழ்ந்து அங்குள்ள ஈசரான குற்றால நாதரை போற்றி தெய்வ காதல் பற்றிய கற்பனையை அமைத்து பாடப்பெற்ற நூல் இக்குற்றால குறவஞ்சி ஆகும். இப்பொழுது நமக்கு திருக்குற்றால குறவஞ்சி என்ற தலைப்பில் நாட்டுவளம் கூறுதல் என்ற பகுதி பாடமாக அமைந்துள்ளது. நமக்கு 3 பாடல்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. அதில் முதல் பாடல் இதோ. அதற்கான பொருள் என்னவென்றால், நீர்த்துறையில் கிடக்கும் எருமைகள், அதாவது நீர் வளமாக இருக்கிறதா நாடு, அதனால் நீர் நிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த இடத்தில் கிடக்கும் எருமைகள் சொரியும் பாலை வாளை மீன்கள் வந்து பருகுதான். வாளை மீன் பருகி தாழ பழுத்திருக்கும் பலாவில் பாய்ந்து அந்த பலாப்பழம் வாழை மீது அடுத்ததாக சாயுது. அந்த பலாப்பழம் வாழை மீது சாய வாழை மரம் தாழை மரத்தில் சாய அந்த தாழை மரமானது வருகின்ற விருந்தினரை நாம் எவ்வாறு உபசரிப்போமோ அதுபோல வாழை இலை குருத்தை விரிக்க அதில் தாழையானது தன் சோற்றினை கொட்டுதான். இப்படிப்பட்ட நாடு எங்கள் தென்னாரிய நாடு என்று அதன் வளத்தை முதல் பாடலில் அழகாக விளக்கியுள்ளார் திரிகூட ராசப்ப கவிராயர். அடுத்ததாக பாடல் 2. இந்த 2வது பாடலில் என்ன விளக்கப்பட்டுள்ளது என்றால், நில உலகுக்கும் முதலாக விளங்கும் நாடு எங்களுடைய ஆரிய நாடு. எல்லா தேவர்கள் மீதும் அன்பு கொண்ட நாடானது எங்கள் ஆரிய நாடு. திசையெல்லாம் புகழை பரப்பும் நாடு எங்கள் ஆரிய நாடு. துரோகம் சிறிதும் இல்லாத நாடு எங்கள் ஆரிய நாடு. முக்கண் சிவனும் விளையாடும் நாடு. முந்திய 4 வேதங்களையும் பாடும் நாடு. 4 வேதம் என்றால் ரிக், யசுர், சாம, அதர்வனா. இந்த 4 வேதங்களையும் பாடும் நாடு எங்கள் நாடு. அம்மையப்பரின் ஆரிய நாடே எங்கள் நாடு என்று இப்பாடலில் விளக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பாடல் 3. இந்த 3வது பாடலில் மாதம் 3 மழையும் பொழியும் நாடு, வருடத்துக்கு 3 போகமும் விளையும் நாடு, வேதம் 3ம் பல்கும் நாடு. வேதம் 3ம்னா திருக்குறளைத்தான் இங்கே வேதம்னு சொல்கிறார்கள். வேதம் 3ம் பல்கும் நாடு, 3 வகை சிறப்புகளும் கொண்ட நாடு, 3 வகை மெய்யறிவு நன்மை விளைவிக்கும் நாடு, உலகும் இதனை வலம் வந்து வணங்கும் நாடு, முத்தமிழ் ஓசையாக விளங்கும் குற்றாலநாதரின் ஆரிய நாடு. முத்தமிழ் என்றால் இயலிசை நாடகம், உலகு என்றால் விண்ணுலகம், மண்ணுலகம், பாதாள உலகம். எனவே இவ்வாறு இந்த ஆரிய நாட்டின் பெருமையை தான், அதாவது குற்றால நாட்டின் பெருமையை மிக அழகாக திரிகூட ராசப்ப கவிராயர் அவர்கள் இதில் விளக்கியுள்ளார். நன்றி, வணக்கம்.